தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜ சோழனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1895 வரைக்கும் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதோடைய வடிவமைப்பும் அதோடைய ஆர்கிடெக்சரும் கண்டிப்பா ஒரு மனுஷன் வந்து பிறந்து கோயில அற்புதமான கோயிலை கட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பிலீவ் பண்ணியிருந்தாங்க. எப்போ அது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா 19th செஞ்சுரியில ஹல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபாரினர் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு வராரு. அந்த டைம்ல அவர் பாக்குறாரு நிறைய கல்வெட்டுகள்ல வந்து ஏதோ ஒன்று எழுதி இருக்கிறத ஏதோ ஒரு மெசேஜ் கன்வே பண்றத பாக்குறாரு. அந்த டைம்ல இவருக்கு புரியாது அப்படின்றதுனால நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் தமிழ்ல கூட்டு அவங்க வந்து என்ன இதுல எழுதியிருக்கு அப்படின்னு படிக்க சொல்றாரு. அதுல சுப்பிரமணிய சாஸ்திரி என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அதுல ஒரு கல்வெட்டுல மட்டும் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா இந்த ஒரு கல்வெட்டு தான் வந்து அதோட டிரான்ஸ்லேஷன். அண்ட் இதன் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனுடைய ஹிஸ்டரி ஹட்ஸ் இல்லைன்னா மறைஞ்சிருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயம் வந்து எல்லாருக்கும் இருக்கு.